ஆடியோ மாத்துறேன் அந்த மியூட் கம்ப்யூட்டர் ஆடியோவை. ஓகே. ஒரு நிமிஷம் சார், இப்படி ஓப்பன் வருது. இதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற இது பண்றேன். ஒரு நிமிஷம். ப்ராப்ளம் வருது அவங்க இல்லைனாக்க. கரெக்டா தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு யார் சொல்லணுமோ அவங்கள்ட்ட பிடிஎஃப் இருந்தா அவங்க படிச்சிடலாம். இருங்க, ஆரத்தி நான் இது பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆர்த்திக்கு இப்ப கேக்குறதா பாருங்க சவுண்டு. இல்லம்மா, இப்போ இப்ப கேக்குது. தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான். நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ, நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ. வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம், வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம். அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி அதிசயம், அது முக்தி ரகசியம். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். திருவல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான், அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான். சொல்லும் மந்திரம் 8 எழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே, சொல்லும் மந்திரம் 8 எழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே. அது சொல்ல சொல்ல ஐயன் தோற்றம் வானில் நீண்டதே, விஸ்வரூபமோங்குதே. கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம், காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். அவன் கழல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம், 4 வேத சாத்திரம். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். கண்ணன் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான், வருகிறான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். என்னோட இதுல அட்மின் குரூப்லயா சார்? அட்மின் குரூப்ல.
கிடைச்சதா? நான் கிடைச்சிட்டு ஓபன் பண்றேன். சாரி, இந்த பிடிஎஃப் செய்யறதுக்குள்ள உங்களோட ஆர்த்தியை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். உங்க பாட்டு தான் காதுல விழுந்தது. நல்லா அந்த உச்சஸ்தில கண்ணன் வருகிறான் பாடினது ரொம்ப அழகா இருந்தது. ஆனா முழுசா அதை கவனிக்க முடியல. மன்னிக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல சார். நான் இனிமே யூடியூப்ல பார்த்துடுவேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா குரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. உங்கள்ட்ட ஏங்க பிடிஎஃப் இருக்கா இன்னும் இந்த சார்? ஆர்த்தி போகலையே. இந்த ஆர்த்தியே இருக்கு அப்படியே. அது நான் இன்னும் அது ஸ்டாப் அப்படியே தான் பண்ணல. இருக்கு. இல்ல அவங்க உங்கள்ட்ட இருக்கா சார் பிடிஎஃப் 4th சாப்டர் வருது? நான் இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேனேம்மா. அதை இருங்க பார்க்க முடியலையா? பார்க்க முடியாது. இருங்க ஒரு நிமிஷம். சார் அவருக்கு அனுப்பிச்சிட்டுமா? அதுக்கு நான் சேட்ல இல்ல 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 நான் இது ஓபன் பண்றேன் சார். சார் அவர்கிட்டயே இருக்கோ அவர்கிட்ட பிடிஎஃப் இருந்தா அவரே படிக்க சொல்லிடலாம் சார். அதுதான் ஸ்டார்ட் இப்ப பண்ணலாம் நான் உங்களுக்கு. சொன்னேன். பிடிஎஃப் இருக்கா உங்களுக்கு உங்கள்ட்ட? இருக்கா? இருக்கு. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பண்ணுங்களேன். இருங்க, பண்ணுங்க பண்ணுங்க. தேங்க்யூ. கர்மண்ய கர்மய பஷ்யேத் கர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்மகர் பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவிர் பிரம்மார்ப்பணோ பிரஹ்மணாஹுதம் பிரஹ்மைவ தேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பியூட்டிஃபுல் ஜி. வெரி நைஸ். தேங்க்யூ 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 ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சாரி சார், டக்கு டக்குன்னு பண்ண முடிய மாட்டேங்கிறது. நர்வஸா இருக்கு. ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நர்வஸ் ஆயிடுறது. அதெல்லாம் வெளியில வாங்க. ஒண்ணுமே தப்பு இல்ல. டைம் எடுத்தாலும் எடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனசோட பண்ணேன்னா இந்த பதட்டம் போயிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிடும். பதட்டத்தினாலதான் பாதி வேலை முடிய மாட்டேங்குது. பிராக்டிஸ் பண்ணிக்கணும் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 57 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் 18வது அத்தியாயத்துல. இன்னியோட கிளாஸுக்கு அப்புறம் 60 ஸ்லோகங்கள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 18 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. இன்னும் ஒரு 7 கிளாஸ்ல நம்ம 18வது அத்தியாயம் முடிஞ்சிடும். இன்னைக்கு 48வதுல இருந்து 57வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகங்கள் 58, 59, 60 இந்த 3 ஸ்லோகங்களையும் எடுத்துக்கலாம். யாரு இன்னைக்கு ரிவிஷன்ஸ் நான் பண்றேன் சார். சொல்லுங்க. सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृताः असक्तबुद्धिः सर्वत्र जितात्मा विगतस्पृहः नैष्कर्म्यसिद्धिं परमां संन्यासेनाधिगच्छति सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा बुद्ध्या विशुद्धया युक्तो धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयांस्त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च विविक्तसेवी लघ्वाशी यतवा कायमानसः
ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं परिग्रहं विमुच्य निर्ममः शान्तो ब्रह्म भूयाय कल्पते ब्रह्मभूतप्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिर्लभते पराम् भक्त्या मामभिजानाति यावान् यश्चास्मि तत्त्वतः ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम् सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतं पदमव्ययम् चेतसा सर्वकर्माणि मयि सन्न्यस्य मत्परः बुद्धियोगमुपाश्रित्य मच्चित्तः सततं भव. பியூட்டிஃபுல். Thank you, sir. பகவான் 56வது ஸ்லோகத்துல என்னிடம் எல்லா கர்மங்கள்லயும் என்னிடம் அடைக்கலம் கொடுத்து என்னிடம் சரணடைஞ்சிரு, எல்லா கர்மங்கள்லயும் எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கணும், ஆனால் என்னிடம் அடைக்கலம் கொள்ளணும். அந்த மாதிரி யார் பண்றாளோ அவளுக்கு சாஸ்வதமான அழியாத நிலை கொடுப்பேன் அப்படின்னு பகவான். யார் இந்த மாதிரியான யோகிகள் இருக்காளோ அவளுக்கு நான் எப்படி, அதோட ஃப்ரூட்ஸ் என்ன, அதுக்கு அதனால பலன் என்ன அப்படிங்கறது சொல்றார். 57வது ஸ்லோகத்திலையும் அதே தான் சொல்றார். மனதால் என்னிடம் சரண் அடைந்து விடு. இது வந்து அர்ஜுனனுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றார். மனதால் என்னிடம் சரணடைந்து விடு, என்னை பரமநிலை, உன்னோட நோக்கம் எல்லாம் நான் தான் என்று கருதி என்மேல் மனதை செலுத்தி சமத்துவமா இருக்கணும், புத்தியோகத்தை நம்பிட்டு இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல 58 59வது ஸ்லோகத்திலையும் அர்ஜுனன்ட்ட சொல்றார், என்னோட இந்த நான் ஒன்னு சொல்றேன், இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும், அண்ட் என்ன ஃபாலோ பண்ணலனா, நான் கொடுக்குற அந்த நான் எதை சொல்றேனோ அதை நீ பின்பற்றலைன்னா என்ன தீங்கு வரும், அதையும் பகவான் சொல்றார். 58வது ஸ்லோகம். மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதாத்தரிஷ்யசி அத சேத்வமஹங்காரான் ந ஸ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி. மச்சித்த என்னில் மனதை வைத்து சர்வ எல்லாம் துர்காணி தடைகள், எல்லா அப்டக்கிள்ஸும், எல்லா நிர்வாணியான விக்னங்களும் மத் பிரசாதாத் என் அருளால் தரிஷ்யசி கடந்து விடுவாய். ஆனால் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். ये लोग हेलो। कहीं से हाइब्रिड वाइब्रिड मंगाता है इंपोर्ट करके, राजी आम जी, के टाइम पे ही राजी आता है जी। एक बार में। म्यूट பண்ணிக்கிறீங்களா? अब वो जैसे निकाल के दिया, मुझे नहीं लगता ये लगेगा, क्योंकि पानी में टूटा फटा किसी तरह वो निकाली है, बट वी राजी ट्राई जी, टू प्लान please राजी टुमारो। जी। मिट्टी कहीं से लाके करती है। राजी जी, इट लुक लाइक अ प्रिजन, पता है சார் நீங்க हमारे unmute पास खेलने के लिए பண்ண बच्चा முடியாது. नहीं है, एक अरे मिनी एज नहीं host, है, राजी जी, कोई नहीं साथ राजी में, जी, कोई नहीं, पास जय टाइम श्री जी मेड याला आके பண்ண 30,000 முடியும். में काम जय करती श्री है। जी। ஜெயஸ்ரீ எல்லாரையும் மியூட் பண்ணிடுறா ஒரு நிமிஷம். हाँ नहीं, खुद बनाती है, हस्बैंड कांट। कोई सोचो उसका वुडन सीढ़ी का क्या पॉइंट है,
நீங்க வந்து இந்த ராஜிஜி மேல ஓகே பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஜி. திருப்பி ஆரம்பிக்கலாம். மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதாத்தரிஷ்யசி அத சேத்வமஹங்காரான் நஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. மச்சித்த என்னில் மனதை வைத்து சர்வ எல்லாம் துர்காணி தடைகள் விக்னங்கள் ஆப்ஸ்டக்கிள்ஸ் மத் பிரசாதாத் என் அருளால் தரிஷ்யசி கடந்து விடுவாய். அத ஆனால் சேத் என்றால் துவம் நீ அகங்காரான் அகங்காரத்தினால் ந இல்லை ஸ்ரோஷ்யசி கேட்பது வினங்ஷ்யசி அழிந்து इसको விடுவாய். लगा दिया क्या? என்மேல் மனதை வைத்து எல்லா தடைகளையும் தாண்டி விடுவாய் என் அருளால். ஆனால் அகங்காரத்தினால் நீ கேட்கவே இல்லை எனில் நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு பகவான் சொல்றார். என் பேச்சை கேட்டுட்டு இருந்தேன்னா என் அருளால எல்லா தடைகளும் தாண்டி வந்துடுவாய். ஆனா என் பேச்சை கேட்கலன்னா நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். மச்சித்த சர்வ துர்காணி. மச்சி 2 ச இருக்கு. மச்சித்த இத்தன்த இச்சன்ச இத்தன்த. மச்சித்த சர்வ துர்காணி. சர்வ ரஃபார் துர்க தூக்கு அப்புறம் ரஃபார். சர்வ துர்கா எழுத்து சொல்லலாம் நீ ஷார்ட் ஆயிடும். மத் பிரசாதாத்தரிஷ்யசி. மத்ப்ர இத்து இப்புற 3 ஜாயிண்டா இருக்கு. மத் பிரசாதாத்த இத்தன்த இருக்கு. மத் பிரசாதாத்த ரிஷ்யசி. ரிஷ்ய ரீமேல் ஆகாத் கொடுத்து இஷ்ய அண்ய. மத் பிரசாதாத்த ரிஷ்யசி. அத சேத்வ அத அப்புறம் த சேத்வ இத்து இத்து வ. அத சேத்வ மஹ மஹ ரெண்டுமே குரல் எழுத்துகள். அத சேத்வ மஹங்காரான். மஹங்கா ஹமிலாகாத் இங்கன் காஜாண்டா இருக்கனால சேத்வமஹங்காரான். அத சேத்வமஹங்காரான் நஸ்ரோஷ்யசி. நஸ்ரோ நமிலாகாத் ஸ்ரோஷ்ய ரோமிலாகாத் அஸ்ரோஷ்ய நஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. வினங் இங்கு இக்கு ஷ ய எல்லாம் இருக்கு. ஸோ நஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. வினங்ஷ்யசில வினங்ஷ்ய இக்கு இஷ்ய. முதல்ல இங்கு அப்புறம் இக்கு அப்புறம் இஷ் அப்புறம் ய 4 ஜாயிண்டா இருக்கு. அத சேத்வமஹங்காரான் நஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. உமாஜி. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. मच्चित्तः सर्वदुर्गाणि मत्प्रसादात्तरिष्यसि अथ चेत्त्वमहङ्कारान् न श्रोष्यसि विनङ्क्ष्यसि। जय श्री कृष्ण सर। பியூட்டிஃபுல். கஷ்டமான ஸ்லோகம். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். ரொம்ப அழகா சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா சொன்னேன். வெரி பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. थैंक यू सर। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. मच्चित्त सर्व दुर्गाणि मत பிரசாதாத்த ரிஷ்யசி. பகவான் சொல்ற என் மேல அவன் மனசை எல்லாத்தையும் வச்சுக்கோ. இந்த மாதிரி என் மேல மனசை வச்சிருந்தேன்னா என்னோட அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைச்சதுன்னா எல்லா விக்னங்களும் எல்லா தடைகளும் நீ தாண்டி விடுவாய். ஒருத்தர் ஒரு 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 சாதக் வந்து தன்னோட கர்மங்கள் எல்லாத்தையுமே தன்னையும் பகவான்கிட்ட சரணடைஞ்சான்னா எந்த மாதிரியான சுகானுபாவங்களையும் ஒரு பிணைப்பில்லாம இருந்தான்னா, ஏன்னா அந்த சுகானுபாவங்கள்லாம் இந்த இந்திரியங்கள்ல இருந்து வருது. சோ அந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் துறவிட்டானா பகவான் சொல்ற நான் தாங்கிக்கிறேன் உன்னை.
எந்த மாதிரியான விக்னமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ என்னையும் அடைவாய், உன் விக்னங்களும் தாண்டி போயிடும், நீ என்னை அடைவாய். அதனால்தான் பகவான் இங்க அர்ஜுனன் சொல்றார், நீயும் உன்கிட்ட இருக்கிற எல்லா தடங்களையும் தாண்ட முடியும் என் அருளினால். அதுல முக்கியமான விஷயம் என் அருளினால். ஏன்னா அவரோட அருள் இல்லைன்னா நீ இங்க இது மாதிரி சரண் நினைஞ்சாலும் சரி, எல்லா பிணைப்புகளும் விட்டாலும் சரி, அவரோட அருள் இல்லைன்னா நடக்காது. சோ பகவான்கிட்டே முழு மனசோட இருக்கணும் அப்படிங்கிற. சோ நம்மளோட எல்லா பிணைப்பும் பகவான் கிட்ட இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாமே நம்ம பிரகிருத்தியோட பிணைஞ்சு உட்காந்துருக்கோம். சோ அந்த பிணைப்பை நம்ம விட்டுட்டு பகவான் மேல முழு லயத்தையும் வச்சுட்டு அவரிடையுமே அடைக்கலம் கொண்டோம்னா அப்ப அவருடைய அருளால் எல்லா தடங்களும் போயிடும், நமக்கு பகவானை அடைய முடியும். நிறைய தடங்கள் இருக்கு பகவான் அடையணுங்கிறதுக்குன்னு ஒரு மனசோட நம்ம போனாலும் நிறைய தடங்கள் வரும். பேட் தாட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கஷ்டமான வாழ்க்கை, கஷ்டமான அனுபவங்கள், உடம்புல இருக்கிற வியாதிகள்னால கூட மனசை பகவான் மேல செலுத்த முடியாம போயிடும். ஆனால் இந்த மாதிரியான எல்லா விதமான தடங்கள் இருக்கிறச்சியும் பகவான் மேல லயிச்சுண்டு எல்லாமே உங்களுக்கு தான், நான் என்ன பண்றேனோ அதெல்லாம் உனக்கு அப்படின்னு ஒரு மனதோட இருந்தான்னா பகவானோட அருள் கிடைக்கும். அந்த அருள் இருந்ததுன்னா எல்லா தடங்களும் போயிடும். அதுக்காக உங்களோட வலி போகுமா போகாது, அதனால உன் தாட்ஸ் போகுமா போகாது. ஆனா நம்மளோட நோக்கம் என்ன, பகவான் அடையணுங்கிறது. அதுக்கான எவ்வளவு தடங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பகவான் எடுத்துருவா. அத்தச்சேத்துவம் அகங்கார நஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யசி. ஆனால் உன் அகங்காரத்தினால் நீ என் பேச்சை கேட்கவில்லை, நான் சொல்லபடி நீ கேட்கவில்லை அப்படின்னா உனக்கு அழிவுதான். ஒரு அஜ்ஞானத்தினால் நீ என் பேச்சை கேட்கலன்னா அதுக்கெல்லாம் நான் பனிஷ் பண்ண மாட்டேன். ஆனா உன் அகங்காரத்தினால் நீ என் பேச்சை கேட்காம இருந்தேன்னா உனக்கு அழிவு உண்டு. ஏன்னா அகங்காரம்ங்கிறது, இந்த கர்வம்ங்கிறது, ஈகோ, இதெல்லாம் ஆசுர குணங்கள். இந்த ஆசுர குணங்கள்னால்தான் நம்மளால பகவான், ஆசுர குணங்கள் இருந்தா பகவான்கிட்ட லைஃப் இருக்காது. அந்த ஆசுர குணங்கள்னால பகவான் சொல்றதுக்கு நம்ம காதுல விழாது. விழுந்தாலும் அந்த அகங்காரத்தினால் நம்ம, நீ என்ன சொல்றது, நான் முதல்ல ட்ரை பண்றேன்னு, அது நடக்கலைன்னா வேணா நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவோம். பகவான்கிட்ட நம்ம எப்பொழுதுமே போறச்சு என்ன, நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, இப்ப நான் பகவான்கிட்ட போறேன் அப்படின்னு தான் போவோம். அந்த மாதிரி இல்லாமல் பகவான் சொல்றார், முழுசா என் மேல போடு, நான் சொல்றேன் உனக்கு, நீ கேளு நான் என்ன சொல்றேங்கிறது, நீ கேட்கலைன்னா உனக்கு அழிவு உண்டு. கேட்டேன்னால் பகவான் அடைய முடியும். இந்த மனித உடம்பு, மனித ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு பகவான் அடையறதுக்காக. அண்ட் இந்த இறப்பு பிறப்புங்கிற அந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வர்றதுக்காக. சோ இந்த ஜென்மத்திலே இந்த கர்மயோகம் பண்ணிண்டு எல்லாத்தையுமே தர வேண்டும், பகவான் அடையலாம். புத்தியு யுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. நல்ல கெட்ட எல்லா விஷயங்களும் போயிடும். தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். அதாவது சமத்தத்தோட இந்த யோகத்துல
யார் சமத்துவத்துடன் இருக்காளோ அவளுக்கு இந்த வாழ்க்கையில நல்ல கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் விட்டு விடுவார் அப்படின்னு பகவான் வந்து 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார். அந்த மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் மேலேயே முழு மனசோட இருந்தோம்னா பகவான் நம்மள இந்த பந்தம் அதுல இருந்து வெளியில எடுத்துண்டு இந்த நித்திய சம்சாரத்துல இருந்து வெளியில எடுத்துண்டு நம்மளுக்கு பகவான் அடையறதுக்கான வழி காண்பார் அவரோட அருள்னால். ஆனால் அது கேட்கலைன்னா அழிவுதான். அதை கேளுங்கிறது 10வது அத்தியாயத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேஷாமேவானுகம்பார்த்தமஹமஜ்ஞா நஜந்தமஹ நாஷயாம்யாத்ம பாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. நான் அவரில் வசிக்கும் அறியாமையால் திரண்ட இருட்டை அழிப்பேன் ஒளிமையான ஞான தீபேன பாஸ்வதா. இந்த ஒளிமயமான ஞான விளக்கை ஏத்தி விடுவேன் அப்படின்னு பகவான் வந்து 10வது அத்தியாயத்தில் இருக்கார். இந்த அருள் தான் ரொம்ப முக்கியம். இதுல பகவான் சொல்ற, நான் வந்து உன்னோட அருள் எல்லாம் உன்னோட இருட்டெல்லாம் எடுத்துருவேன். நான் உன்னை எல்லாத்துலேயும் இந்த மிருத்யு சம்சாரத்திலேருந்து கடந்து எடுத்துன்னு போயிடுவேன். இதெல்லாம் என்னோட பிரசாதம், என்னோட அருள். ஐம்பத்தாறாவது ஸ்லோகத்திலையும் இப்பதான் நம்ம படிச்சோம். என்னோட அருளினால் இந்த சாஸ்வதமான அவ்வியமான பரம நிலை உனக்கு கிடைக்கும். இந்த ஸ்லோகத்துல எல்லா தடங்களையும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன், நீ வந்து என் பேச்சை கேளு, யுத்தம் பண்றது உன்னோட வேலையை யுத்தம் பண்ணு. இந்த மாதிரியா நீ கவலைப்படாம இந்த யுத்தம் பண்ணு. நான் உன்னோட அப்டக்கல்ஸ், உன்னோட எல்லா விக்னங்களையும் நான் வெளியில எடுத்துட்டு உனக்கு பரமநிலைக்கு அழித்துன்னு போயிடுவேன். ஒரு பக்தனுக்கு ஒரே கர்த்தவியம் என்ன, ஒரே டியூட்டி என்ன? பகவான்கிட்ட அடைக்கலம் பண்றான். அவரை பத்தியே மனசுல வச்சுட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த எல்லாம் பகவான் சொல்ற, நான் உன்னை எல்லாம் தாங்குவேன், யோகக்ஷேமம் வகாமியம். பிரம்மசூத்திரத்திலையும் சொல்ற, ஓம் விசேஷேனானுகிரகம் ச ஓம். பிரம்மசூத்திரமும் இதே மாதிரிதான் பகவான் எல்லா என்ன பண்ணுவா அப்படிங்கிறதுல இருக்கு. பகவான் மேல பக்தி வச்சேன்னா பகவான் தன்னோட விசேஷணானுகிரகம், தன்னோட விசேஷமான அனுகிரகம் கொடுப்பா அப்படின்னு பிரம்மசூத்திரம் இருக்கு. சோ பகவான் இங்க அதான் சொல்றாரு, முழுசா எல்லாமே என்கிட்ட அடைக்கலம் அடைஞ்சிரு, நான் சொல்றதை கேளு, உன்னோட தடங்கள் எல்லாம் நான் எடுத்துருவேன். ஆனால் நீ உன் அகங்காரத்தினால் என் பேச்சை கேட்கவில்லைனால் உனக்கு அழிவு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலையும் சிமிலரா அதே மாதிரியா சொல்றார். 59வது ஸ்லோகம். யதஹங்காரமாஸ்ரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ வ்யவசாயஸ்தே பிரகிருதிஸ்த்வான் நியோக்ஷ்யதி. செகண்ட் லைன் எல்லாம் சேர்த்து சொல்லணும், கொஞ்சம் மூச்சு பிடிச்சுன்னு சொன்னால்தான் கரெக்டா இருக்கும். யத் அது அகங்காரம், அகங்காரம், ஆஸ்ரித்ய நம்பி, ந இல்லை, யோத்ஸ்ய யுத்தம், இதி இவ்வாறு, மன்யசே யோசிப்பது, மித்யா தவறு, விவசாய தீர்மானம், தே உன், பிரகிருதி இயல்பு, துவாம் நீ, நியோஷ்யதி கட்டாயப்படுத்தி. அகங்காரத்தை நம்பி
நீ யுத்தம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறாய். இது உனது தீர்மானம் தவறானது. உன்னோட இயல்பே உன்னை கட்டாயப்படுத்தும். நான் இருக்கட்டும், நான் ஒன்னு சொல்லி நீ பண்ணலையா, அகங்காரத்திலாம் நீ பண்ணலையா, அந்த மாதிரி நீ நினைக்கிற பண்ணாம இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பானது. உன்னோட இயல்பே உன்னை கட்டாயப்படுத்தும் இந்த யுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணம் பார்க்கலாம். யதஹங்கார யதஹ எல்லாமே குரல் எழுத்துக்கள். யதஹங்கா இங்கன்கா ஜானிக்காக ஹ மேல ஆகாத் கொடுத்து யதஹங்கார மாஸ்ரித்ய மாஸ்ரீ மா மேல ஆகாத் ஸ்ரீ மேல ஆகாத் யதஹங்கார மாஸ்ரித்ய நயோத்ஸ்ய நயோ நெடுலது இத்து இஸ்ய 3 ஜாயிண்ட் ஆகுது. நயோத்ஸ்ய இதி மன்யசே இதி ரெண்டுமே குரல் எழுத்துக்கள். மன்யம மேலராகாத் மன்யசே மித்யைஷ மித் மீ மேலராகாத் திய அது தியைஷ மித்ய இல்ல மித்ய மித்யைஷவ்யவ ஷவ்யஷ மேலராகாத் கொடுக்கணும். ஏன்னா பேர்ன் இயர் ஜாயிண்டா இருக்கனால மித்யைஷவ்யவசா வியவசா சா நடுல எழுத்து. மித்யைஷவ்யவசாயஸ்தே யஸ்தே ய மேலராகாத் மித்யைஷவ்யவசாயஸ்தே பிர தே பிர தே மேலேயும் ஒரு ஆகாத் கொடுக்கணும். பிர வருதுனால மித்யைஷவ்யவசாயஸ்தே பிர தே பிரகிருதிஸ்த்வான் பிரகிரு பிரதனி குருதனி பிரக்ரு இல்ல பிரக்ரு பிரகிருதிஸ்துவான் திஸ்துவான் இசித்துவா 3 ஜாயிண்டா இருக்கு. மித்யைஷவ்யவசாயஸ்தே பிரகிருதிஸ்துவான் நியோக்ஷ்ய நியோக்ஷ்ய நீ குரல் எழுத்து யோ நெடில் எழுத்து. அப்புறம் இக்கு இஷ்ய 3 ஜாயிண்ட் ஆகுது. நியோக்ஷ்யதி. विश्वनाथ जी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। यदहङ्कारमाश्रित्य न योत्स्य इति मन्यसे मिथ्यैषव्यवसायस्ते प्रकृतिस्त्वान् नियोक्ष्यति। பியூட்டிஃபுல் விஷ்ணாஜி. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு ரியலைஸ் ஆகுதா இல்லையான்னு, எனக்கு ரியலைஸ் ஆகுது. எவ்வளவு அழகா இதை சொல்றீங்க. ஒவ்வொரு ஸ்லோகமும் லாஸ்ட் ஒரு மாசமா கேட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களோட ப்ரொனன்சியேஷன்ஸ். அண்ட் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். அண்ட் விவசாயஸ்தேப்ர தேப்ர அந்த தேயும் இப்போ சேர்த்து சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். தேயில நிறுத்தாம தே பிரகிருதிஸ்துவான் வரைக்கும் ஒரே மூச்சுல சொல்லிட்டேன்னா கரெக்டா இருக்கும். விவசாயஸ்தே பிரகிருதிஸ்துவான் அது வரைக்கும் சொல்லிட்டேன்னா எல்லா ஆகாத்தும் சேர்ந்து வந்துடும். ஓகே. யத அங்கார மாஸ்ரித்ய இந்த அகங்காரத்தினால்தான் நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு தாட் வருது நமக்கு. இந்த அகங்காரம் இந்த மாதிரி இருக்கிறச்ச தான் தான் இந்த உடம்பு அப்படிங்கிறச்ச ஒருத்தரால கர்மங்கள் செய்யாம இருக்கவே முடியாது. கர்மங்கள்ல இருந்து வெளியில வரவே முடியாது. ஏன்னா பிரகிருதி எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கு அண்ட் மாறிண்டே இருக்கு. அதனால செயல்கள் பண்ணிதான் ஆகணும். இந்த பிரகிருத்தியோட யார் இணைந்திருக்காளோ அவளால கர்மங்கள் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியத்தே ஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி 3வது அத்தியாயத்துல.
ஒரு நிமிஷம் கூட, ஒரு க்ஷணம் கூட கர்மங்கள் பண்ணாம இருக்க முடியாது. சோ இந்த அகங்காரத்துல இருக்கிறதுனால, இந்த பிரகிருதி மாறிண்டே இருக்கிறதுனால உங்களால காரியங்கள் கர்மங்கள் பண்ணாமலே இருக்காம இருக்க முடியாது. ஒண்ணுமே உடம்புல நிச்சலமா இருந்தாலும் கர்மங்கள் நடந்துட்டுதான் இருக்கும். சோ இந்த பிரகிருத்தியோட இருக்கிற இந்த இந்த இணைப்பை துண்டித்தால்தான், அதுல இருந்து வெளியில வந்தால்தான், அதவ விட்டாதான், அப்ப எந்த மாதிரியான கர்மங்கள் பண்ணாலும் கர்மத்தில் அகர்மணம் பார்க்கலாம், அகர்மணத்தில் கர்மங்களை பார்க்கலாம். ஏன்னா அது டிட்டாச்சா இருக்கும், அதோடு பற்றுதல் இல்லை, அதோடு ஒட்டிண்டு இல்லை நம்ம. சோ பகவான் மேல முழு பக்தி வச்சுட்டு இருந்தான்னா, அப்புறம் இந்த தொடர்புகள் எல்லாத்தையும் துண்டித்தாள்னா, அப்ப கர்மங்கள்ல இருந்து வெளியில வந்துடலாம். ந யோசிய இதி மன்யசே. இந்த யுத்தம் பண்ண வேண்டாம்னு நீ நினைக்கிறது, நான் அர்ஜுனன் 2வது அத்தியாயத்துல நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல அவன் என்ன சொல்றான் அர்ஜுனன், நீ என்ன சொல்றியோ, நான் உன்னோட டிசைபிள், நான் உன்னோட சிஷ்யன், நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன், உன்கிட்ட எல்லாத்தையும் அடக்கலம் கொள்றேன் அப்படின்னு தான் சொல்றேன். அது சொல்லிட்டு 2 ஸ்லோகத்துக்கு அப்புறமே பகவான் அர்ஜுனன் சொல்ற, நான் சண்டை போட மாட்டேன். இப்ப நான் உன்கிட்ட சரணம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுன்னா, நான் நீ என்ன சொல்றியோ எல்லாம் கேட்கிறேன் அப்படிதான் சொல்லுவோம் நார்மலா. ஆனா அர்ஜுனன் சொல்ல, நான் சண்டை போட மாட்டேன். அப்ப பகவானுக்கு புரியுது, நீ என்கிட்ட அடைக்கலம் கொள்ள, அகங்காரத்துல தான் அடைக்கலம் கொண்டுட்டு இருக்காய். அதை கேட்டுட்டு பகவான் சிரிக்கிறாராம். தமுவாச்ச ஹிருஷிகேஷ பிரஹசன்னிவ பாரத. பிரஹசன்னிவ, மூஞ்சில ஒரு ஸ்மைல் வருதான் அதை கேட்டு. ஆனா பகவானுக்கு அவன் மேல ஒரு அப்பிரியமா, அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கிறதுனால பகவான் கீதை போதனை பண்றத ஆரம்பிக்கிறார். சோ இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால, இந்த பொருள்கள் மேல எல்லாம் பிணைப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அதை ஓன் பண்றோம், நம்ம தான் அதோட மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலி என்ன, அந்த பிணைப்பினால நம்ம தான் அகதியா இருக்கோம். எந்த எந்த பொருள் நம்மள்ட்ட இல்லையோ அதுக்கு நம்ம அகதியா இருக்கிறது இல்ல, எந்த பொருள் நம்மளோடதோ அதுக்குதான் அகதியா இருக்கும். சோ எல்லா பொருள்களையுமே விட்டா நமக்கு யாருக்குமே அகதி கிடையாது. நம்ம எல்லா பொருளையும் விட்டு பகவான் தான் அப்படின்னு இருந்தா நம்ம பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி அடைக்கலம்னா பகவான் சொல்ல, யோகக்ஷேமம் வகாமியம், நான் உன்னை அழிச்சுன்னு போயிடுவேன், உனக்கு எல்லாத்தையுமே நான் உனக்கு உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுத்துருவேன். ஆனா அகங்காரத்துல யாரு அடைக்கலம் கொள்றாளோ அவளுக்கு திருப்பி திருப்பியும் இந்த மிருத்யு தான். அஸ்ரத்த தானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப பிராபியமான் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. இந்த மிருத்யு சம்சாரத்துலதான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க வேண்டும். அதனால்தான் பகவான் சொல்ற, பிரகிருதி ஸ்துவாம் நியோக்ஷயதி. உன்னோட நேச்சர் அது என்ன பண்ணும், அது உன்னை கம்பல் பண்ணும், உன்னை கட்டாயப்படுத்தும் இந்த யுத்தம் பண்றதுக்கு. அதுக்கு நீ என்கிடம் சரணம் அடைஞ்சுட்டே இரே, நான் தான் எல்லாத்தையும் உனக்கு எல்லா
இடைஞ்சலையும் எடுத்துருவேன்னு சொல்றேனே. நீ என் பேச்சை கேட்காம அகங்காரத்தோட பேச்சு கேட்டுன்னு நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நீ நினைக்கிறது தவறு. ஏன்னா உன்னோட சுபாவம் இருக்குல்ல, அதனால அது உன்னை வந்து சண்டை போடுறதுக்கு தூண்டிவிடும். மித்யைச விவசாயஸ்தே. ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கு, ஒண்ணு நஜம், ஒண்ணு பொய். பகவான்கிட்ட முழுசா சரணடைகிறது நஜம். பிரகிருத்திட்ட சரணடைகிறோம் அப்படிங்கிறது நிஜம் இல்லை. ஏன்னா பிரகிருத்தியே மாறிட்டு இருக்கு. சோ யாருக்கு தான் நீங்க சரணடைகிறீங்க? அதுக்குதான் பகவான் சொல்ற, நீ இந்த மாதிரியான பிரகிருத்தியோட சேர்ந்துட்டு இருக்கிறந்தா அதனால வர அகங்காரத்தினால் நீ சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நினைச்சா அது தப்பானது, தவறானது. மித்யைசவ விவசாயஸ்தே. ஏனால் பிரகிருதி ஸ்துவாம் நியோக்ஷியதி. நீ வந்து நீ ஒரு க்ஷத்ரியன், அதனால உன்னோட சுபாவம் உன்னை சண்டை போட வைக்கும். 43வது ஸ்லோகத்துல பார்த்தோம். ஷௌரியம் தேஜோ திருதிர்தாக்ஷ்ய யுத்தே சாப்பிய பலாயனம் தானமீஸ்வர பாவச்ச க்ஷாத்ரங் கர்மஸ்வபாவஜம். வீரம், வலிமை, திருதி, உறுதிப்பாடு, யுத்த சாமர்த்தியம். அப்புறம் ஒன்று அழகான ஒண்ணு இருந்து அபலாயனம், யுத்தத்தை விட்டு ஓடு போக மாட்ட. அதுக்கப்புறம் தானம், அப்புறம் தலைமை தாங்கும் குணம், மாஸ்டர். இதெல்லாம் க்ஷத்திரியர்களோட சுபாவ குணங்கள். சோ இந்த சுபாவ குணங்கள் இருக்கிறதுனால உனக்கு நீ எனிவே சண்டை தான் போட முடியும். பகவான் சொல்ற, அதுக்கு என்னோட அருணினால் என்கிட்ட அடைக்கலம் அடைந்து நீ இதே யுத்தத்தை போட்டேன்னா நான் உன்னை இதுல இருந்து காப்பாத்தின்னு எடுத்துன்னு போயிடுவேன். பகவான் இப்படியே சொல்றார், நான் உன்னை வந்து என்கிட்ட அடைக்கலம் அடைஞ்சிரு, எல்லா கர்மங்களும் எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் எல்லாம் சொன்னாலும் அர்ஜுனன் உடனே ஓகே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லல. அதுக்கப்புறம் பகவான் இதுவேற சொல்றார், உன்னோட அகங்காரத்தினால இது நீ என் பேச்சை கேட்கல, நீ அழிஞ்சு விடுவாய். உன் அறியாமையால என் பேச்சை கேட்கலன்னாலும் பரவாயில்லை, ஆனால் உன் அகங்காரத்தினால் என் பேச்சை கேட்கலன்னா நீ அழிஞ்சு விடுவாய் அப்படின்னு சொல்றார். அப்பவும் அர்ஜுனன் ஒன்றும் சொல்லலை. அதனால அர்ஜுனன் சொல்றார், உன் அகங்காரத்தினால் நீ என்னிடம் என் பேச்சை கேட்காம இருந்தேன்னா, யுத்தம் பண்ணாம இருந்தேன்னா அந்த யோசிக்கிறதே அவன் தப்பு. ஏன்னா உன் சுய இயல்பே உன்னை கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி யுத்தம் பண்றதுக்கு. என்னிடம் இருந்தேன்னா அது பரா பிரகிருதி. ஆனா நீ அபரா பிரகிருதி, அதாவது அகங்காரத்துல நம்பிண்டு இருக்கிறதுனால உனக்கு அழிவுதான் வரும். நான் உன்னை சொல்றேன் என் பேச்சை கேளு அப்படின்னு, அப்ப நான் உன்னை எடுத்துன்னு போயிடுவேன். சோ பகவானும் சொல்ற நீ யுத்தம் பண்ணுன்னு. அண்ட் அடுத்தாப்புல அவனோட சத்திரிய சுபாவமும் அவனை யுத்தம் பண்ண வைக்க போறது. அந்த சத்திரிய சுபாவத்தினால் அவன் யுத்தம் பண்ணால் அதுலேருந்து வர விளைவுகள் எல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீதான் அதோட விளைவுகள் எல்லாம் தாங்கிக்கணும். ஆனா நான் சொல்றதுன்னு நீ என் மேல முழு பாரத்தையும் போட்டு யுத்தம் பண்ணேன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது, நான் பார்த்துப்பேன் உன்னை. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படிங்கிறது. மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறச்ச அர்ஜுன் வந்து பகவான்கிட்ட கேட்கிற, நான் சண்டை போடணுமா வேண்டாமா அப்படின்னு. அப்பயே பகவான் அவனுக்கு ஒரு பதில் சொல்லிருக்கலாம், சண்டை போடு அப்படின்னு.
ஆனா பகவான் சொல்றார், இதான் தக்க சமயம் உனக்கு முழு கீதை பாடம் சொல்லி கொடுத்தால்தான் அப்புறமாவது அவனுக்கு புரியும். அவனுக்கு மட்டுமில்லை, இதுக்கப்புறமா எவ்வளவு பேர் வராளோ இந்த பூலோகத்தில் எல்லாருக்குமே இது பயனா இருக்கும் சொல்லிட்டு பகவான் கீதையை சொல்றார். அது சொன்ன அப்புறமா இப்ப சொல்றார் அர்ஜுனன்ட்ட, நான் இவ்வளவு கேட்டியே, இப்ப கிளியரா சொல்றேன், நீ யுத்தம் பண்ணாம இருக்கணுங்கிற உன் டிசிஷன் தப்பு. இது அகங்காரத்தினால் வருது. இது உன்னோட கர்த்தவியம், ஒரு க்ஷத்ரியனோட கர்த்தவியமா வரமாட்டேங்கிறது. உன்னோட என்ன பாவமோ சுபாவமோ அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும் நீ. அதை நான் சொல்லாட்டிலையும் அதுதான் நடக்க போறது. இப்ப நான் ஆனா உனக்கு நீ எனக்கு பிரியமானவன், அதனால நான் உன்கிட்ட சொல்றேன், எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இல்லேட்டாலும் நீ யுத்தம் பண்ண போறே, நான் சொல்றபடி நீ யுத்தம் பண்ணு, நான் உன்னோட எல்லா தடங்களையும் எடுத்துருவேன் அப்படின்னு பகவான். ஏன்னா உங்க சுபாவம் தான் கடைசியில மேலோங்கி இருக்கும். இப்ப நிறைய பேர் பார்த்தேன்னா இந்த கரியர் கவுன்சிலிங் தன் குழந்தைகளுக்கு என்ன படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுல எவ்வளவு மண்டை உடைச்சுக்கிறோம். ஒரு டாக்டரா இருக்கிறோம், என் குழந்தையும் டாக்டர் ஆகணும். ஒரு பிசினஸ்மேன், என் குழந்தையும் பிசினஸ்மேன் ஆகணும். அந்த பிசினஸ்மேனோட ஒரு குழந்தை நான் பாட்டு கத்துக்கிறேன்பா, எனக்கு ரொம்ப பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போனா அவருக்கு அப்படியே கோபமும் வருத்தமும் வரும். ஏன்னா நம்மளோட ஈகோ என்ன, நம்மளோட இந்த சொத்தெல்லாம் என்னது, இந்த பிசினஸ் என்னது, அதை விட்டுட்டு அது கரைஞ்சில போயிருந்தா இவன் மியூசிக்ல போயிட்டான்னா அதை எப்படியாவது காப்பாத்தணுமே, அதுக்காக தான் இவன் மியூசிக் போக கூடாது, இந்த பிசினஸ் தான் பண்ணணும். ஆனால் அந்த பையனோட சுபாவம், சங்கீதத்தோட சுபாவம் அது என்னைக்காவது மேலோங்கி வரும். இந்த சுபாவங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, அது வெளியில வந்ததாகும். நீ க்ஷத்ரியன், உன்னோட சுபாவம் யுத்தம் பண்றதுதான், அது வெளியில வரும். அது நீ அதனால உன்னை யுத்தம் பண்ண வைக்கும். அது மாதிரி இந்த அகங்காரத்தினால அது பண்ண வேண்டாம்னு அடைச்சி வச்சாலும் அது வெளியில வரதான் போறது. அதுக்கு பதிலாக அவன் அகங்காரத்தெல்லாம் தூக்கி எறி, நான் சொல்றேன் கேளு, யுத்தம் பண்ணு அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதே பாயிண்ட் தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் 60வது ஸ்லோகத்திலையும் சொல்றார். स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुन्नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत्. स्वभावजेन, स्वभावத்தில் பிறந்த கௌந்தேய அர்ஜுனன் சொல்றார். நிபத்தஹா, கட்டுப்பட்டு, ஸ்வேன தன், கர்மணா கடமை, கர்த்தும் செய், ந இல்லை, இச்சசி தேவை, யத் எது, மோகாத் மோகத்தில், கரிஷ்யசி செய், அவசஹ செய்வதறியாமல், வசத்தில் மாட்டின் இருக்கிற மாதிரி, அபி கூட, தத் அது. சுபாவத்தில் பிறந்த தன் கடமையால் கட்டுப்பட்டு நீ செய்வதறியாமல் உனக்கு தேவையில்லாததை செய்வாய் மோகத்தால் அப்படின்னு பகவான் சொல்ற. ஸ்வபாவஜேன கௌந்தேய, ஸ்வபாவ பானடில் இருக்கு. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா. நிபத்த பமிலாக த இருக்கிறதுனால நிபத்தஸ்வேன, ஸ்வேன இஸ்வேன, நிபத்தஸ்வேன, 2 இஸ் இருக்கு. நிபத்தஸ்வேன இல்ல, நிபத்தஸ்வேன, ஸ்வேன கர்மணா, கர்த்துன் கர்த்துன் நேச்சசி, நேச்ச டாக்னால நேமிலாகாத் கொடுத்து கர்த்துன்னேச்சசி யன்மோஹாத், யன்மோ யமிலாகாத்
யன்மோஹாத் கரிஷ்யஸ்ய கரிஷ்ய கரி ரெண்டுமே குரல் எழுத்துகள். ரிஷ்ய ரீமில் ராகாத் கொடுத்து, ரிஷ்யஸ்ய யமில் ராகாத் கொடுத்து, கரிஷ்யஸ்ய வஷோபிதத், வஷோ நெடில் எழுத்து, வஷோபிதத் பி குரல் எழுத்து ஷார்ட்டா இருக்கணும். கரிஷ்யஸ்ய வஷோபிதத். வாசவிஜி. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। स्वभावजेन कौन्तेय निबद्धः स्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्यवशोऽपि तत्। பியூட்டிஃபுல். Thank you, எங்குமே sir. ஒரு பிழைகள் இல்லாம சொன்னேன். ரொம்ப அழகா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா. ஸ்வபாவம், உன்னோட ஸ்வபாவம். ஸ்வபாவத்தை பத்தி பகவான் நிறைய சொல்லியிருக்கார் இந்த அத்தியாயத்துல. ஸ்வபாவங்கிறது இந்த ஜென்மத்தோட கர்மங்கள், பின்னாடி போன ஜென்மங்களோட எல்லாத்தோட கர்மங்கள்னால் வர சம்ஸ்காரங்கள், தன்னோட சூழ்நிலை, தன்னோட பேரண்ட்ஸ்னால அங்கேருந்து வருது, தன்னோட படிப்புனால, இதெல்லாம் சேர்ந்து வருதுதான் சுபாவம். அதேதான் ஸ்வதர்மம், அதுவும் சொல்றோம். ஸ்வதர்மத்தை வச்சுருக்கு, அதுக்காகவாது நீ சண்டை போடணும், கவலைப்படக்கூடாது அப்படின்னு 2வது அத்தியாயத்தை சொல்லி பார்த்திருக்காரு பகவான். கர்த்தும் நேச்சசி யன்மோஹாத் கரிஷ்யஸ்ய வஷோபிதத். பகவான் சொல்றார், அர்ஜுனா உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் க்ஷத்ரிய குணங்கள் இருக்கு, தைரியம் எல்லாமே உன்கிட்ட இருக்கு. சோ இந்த க்ஷத்ரிய சுபாவம் உன்கிட்ட இருக்கிறதுனால உன்னால அதோட வசத்துல இருந்து வெளியில வர முடியாது. சோ உன்கிட்ட இருக்கிற இந்த மோகத்தினால, இந்த குழப்பத்தினால நீ சண்டை போடாம இருக்கவே முடியாது. இந்த மாதிரி மோகங்கள்ல இருந்தாலும் உன்னோட கர்த்தவியத்தோட, உன்னோட சுபாவத்தோடனால அதுல வசப்பட்டு உன்னால சண்டை போடாம இருக்க முடியாது. ஏன்னா உன் சுபாவத்து பிறகுதான் உன்னோட கர்த்தவியங்கள் இருக்கு. சோ உன்னோட சுபாவத்து பிரகாரம் உன்னோட என்ன கர்த்தவியமோ, உன்னோட வர்ணங்கள் பிரகாரம் உன்னோட என்ன கர்த்தவியமோ, அது தப்பா இருந்தாலும், அதுல தோஷம் இருந்தாலும் அதுதான் பண்ணணும். பிறர் சுபாவத்திலேருந்து இருக்கிற கர்மங்களை நீ நல்லா பண்ணாலும் அதை விட சிரேஷ்டமானது ஸ்ரேயான் ஸ்வதர்மோ. நீ உன்னோட சுதர்மம் என்னவோ அதுதான் ஸ்ரேயமானது. அதனால நீ யுத்தம் தான் பண்ணணும். ஏன்னா உன்னோட சுதர்மம் யுத்தம் பண்றதோடு, நீ உன் மாயத்துல உன்னோட குழப்பத்தினால நீ சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. உன் சுதர்மத்தால் தான் எல்லாருமே கர்மங்கள் கிட்ட, நீ எல்லாம் ஒரு துறவியா இருந்தாலும் அவர்கள் கர்மம் ஏன் பண்றா, அவார்டு சுதர்ம பிரகாரம் பண்றா. அதனால நீயும் சண்டை போட்டுதான் ஆனும் உனக்கு. ஆனால் உன் சுதர்மத்துக்கா நீ பண்றதை விட நான் சொல்றேனே, உன்னோட இந்த எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றதே அதுக்கு பிரகாரம் நீ யுத்தம் பண்ணேன்னா அதுதான் சிரேஷ்டமானது. அது ஒன்னு மோட்சத்தை எடுத்துட்டு போகும். ஏன்னா நீ சாஸ்திரங்கள் பிரகாரமும் நான் சொல்றேங்கிறது பிரகாரம் என்னிட அடைக்கலம் கொண்டு பண்ணாம இந்த யுத்தம் பண்ணேன்னா
உனக்கான இந்த ராக துவேஷம் ரெண்டுமே போயிடும். ஏன்னா உனக்கு அதுல அப்புறம் அந்த அந்த கர்மத்தினால வர என்ன ஒரு பலன் இருக்கோ அது மேல உனக்கு கவனமே இருக்காது. ஏன்னா உன் கவனம் எல்லாம் என் மேல இருக்கும். ஆனால் உன்னோட சதர்மத்தினால நீ இந்த சுதர்மத்தினால உன்னை தூண்டி அதோட வசத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால நீ சண்டை போட்டேன்னா அதோட பலன் என்ன, அதோட விளைவுகள் என்னன்னு உன் மனசு அதுல குழம்பி இருக்கும். அதனால உனக்கு ராகமும் தேசமும் வரும். இந்த ராகமும் தேசமும் வந்துன்னா உனக்கு பிணைப்பு வரும். அந்த பிணைப்பு வந்ததுன்னா உன்னை இந்த பிரகிருதி விட்டு போவே முடியாது. திருப்பி திருப்பி இந்த மரணம் ஜனனம் வந்துட்டு இருக்கும். அதுக்குதான் சொல்றேன், அது எல்லாத்தையும் சுபாவத்தினால வர இந்த யுத்தம் பண்ணுவேங்கிற அந்த தாட்டை விட்டுட்டு நான் சொல்றேனே, சாஸ்திரங்கள் சொல்றதே, என் வர்ண அப்படி பண்றதுக்கு பண்ண சொல்றதே, அதுக்கு தகுந்தாமல் நான் பண்றேன், அதை பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றேன். சோ எல்லாருமே சுதர்மம் பிரகாரம் தான் பண்ண போறோம் அப்படி இருந்ததுன்னா அப்ப அதை எப்படி சாஸ்திரங்கள் சொல்றபடி எப்படி மாத்த முடியும், பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சாஸ்திரங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றத சுபாவம் வேறதான் சொல்லித்துனா அதை எப்படி மாத்துறது, எப்படி நல்ல வழி கொண்டு வருது? அது எப்படின்னா ஒரு கங்கை அதோடு அதை நிறுத்த முடியாது, உன் சுபாவத்தை நிறுத்த முடியாது. அது மேலேன்னு கீழே ஓடின்னு தான் இருக்கும், அதை நிறுத்த முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும், அதோட திசையை திருப்பலாம், வாய்க்காலாக்க மாத்தி நமக்கான நம்மளோட அந்த ஃபார்ம், நம்மளோட ஃபீல்டு, அதுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வரலாம், நல்லது கொண்டு வரலாம், பலன் பலன் வர மாதிரி கொண்டு வரலாம். சோ தன்னோட சுபாவத்தையும் தூய்மையாக்குறத ஒரு சக்தி ஒரு மனிதன்ட்ட தான் இருக்கு. சுபாவம் இப்படிதான் பண்ண வைக்கும் அப்படின்னு இருந்தாலும் அதை தூய்மையாக்குறதுக்கான திறன் நம்மள்ட்ட இருக்கு. சோ இது நம் கையில இருக்கு. இந்த ராகத்வேஷத்துல பிணைஞ்சுன்னு நம்ம அதுக்கு கிட்ட போகணுமா, ஆர் சாஸ்திரங்கள் பிரகாரம் பகவான் சொல்ற பிரகாரம் பகவான் பகவத்கீதையில இவ்வளவு சொல்லிருக்காரு அதை கேட்டுட்டு அதை தகுந்தாப்புல நம்ம நடத்தணுமா, அது நம்ம கையில இருக்கு. ராகத்வேஷத்தோட இருந்தோம்னா நமக்கு என்னைக்குமே ஒரு பியூரிட்டி கிடையாது, தூய்மை கிடைக்காது. ஆனா பகவான் சொல்ற பத்தி நடந்தானா நம்மளோட மனசும் தூய்மை ஆயிடும், பகவான் அடையலாம். சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அதேதான் பகவான் சொல்றார், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சுபாவத்தை மாற்ற முடியாது. ஞானேஸ்வரிலையும் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்காங்க, இதே மாதிரிதான் சொல்றாரு. அதாவது வெஸ்டுக்கு தகுந்தாப்புல வெஸ்ட் கிட்ட போற நதியை ஈஸ்டுக்கு மாத்த முடியாது. அவர் சொல்றாரு அது இல்ல, ஆக்சுவலி என்ன சொல்றேன்னா இதுதான் படிச்சிருக்கேன். ஞானேஸ்வரில் என்ன சொல்றேன்னா, வெஸ்டுக்கு தகுந்தாப்புல இந்த இந்த நதி போயிட்டு இருந்தா ஒருத்தர் அதுல ஸ்விம் பண்றது ஈஸ்டுக்கு தகுந்தாப்புல போயிருந்தான்னா கஷ்டமானது, பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி அவனுக்கு அவனோட ஃப்ளோல நம்மள எடுத்துன்னு போயிடும். அந்த மாதிரி சுபாவத்தை நீ மாறி இதான் பண்ணதும் சுபாவம் கடைசியில ஒன்னு அந்த வழிக்கு தான் எடுத்துன்னு போகும். ஸோ அந்த சுபாவத்தை கேட்டு அந்த உன்னோட குழப்பத்தை கேட்டுண்டு நீ சுத்தம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் சுபாவம் உன்னை யுத்தம் பண்ண வைக்கும். அதுக்கு நான் சொல்றேன் அதே கேளு. அப்படின்னு பகவான் அவருக்கு மட்டுமில்லை நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு. கடைசியில நீங்க பண்ண போறது என்னவோ உங்களோட சுபாவம் பிரகாரம் தான். நீங்க ஒரு மனிதனா இருக்கிறதுனால அந்த சுபாவத்தை மாத்திண்டு
அதையே தூய்மையாக்க முடியும். தூய்மையான ஒரு சுபாவத்தை கொண்டு வர முடியும். சாத்விக சுபாவத்தை கொண்டு வரலாம். உங்க வர்ணங்கள், உங்களோட ஆசிரமத்து பிரகாரம். ஆனால் அதனால வர கர்மங்களை என்னிடம் அடைக்கலம், எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட அடைக்கலம் கொண்டேன்னா நான் உங்களை தாங்கிப்பேன் அப்படின்னு பகவான் அர்ஜுன்கிட்ட சொல்ற மாதிரி நம்மள்கிட்ட சொல்றாரு. அவரை யுத்தம் பண்ண சொல்ற அர்ஜுனனை நம்மளோட சுபாவத்துக்கு தகுந்தாப்புல அதே தூய்மையாக்கிண்டு சாத்விக குணத்துல கொண்டு வந்து அதே கர்மங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் பகவான் நம்மள்ட்டையும் சொல்றாரு. நம்ம எந்த மாதிரியான ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, ஒரு என்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்களோ அத தூய்மையாக்கிண்டு அது சாத்விகமான இடத்துல கொண்டு வந்து எல்லாத்துக்குமே வெளி உலகத்துக்காக பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்து அப்புறமா பகவான்கிட்டயே முழு அடைக்கலம் கொண்டு இருந்தேன்னா பகவான் சொல்ற, நான் உங்களை தாக்கிட்டு உங்களை கரையேற்றிடுவேன், இல்லைன்னா உங்களுக்கு அழிவுதான் அப்படின்னு பகவான் சொல்றார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. You, sir. Jai Shri Krishna, Jai Shri sir. Krishna. Jai Shri Thank you. Krishna. Thank you, Thank you. sir. Thank you, Thank Ji. you, sir. Thank you, Ji. Jai Shri Krishna, Ji. Krishna, sir.